பழைய காலத்துல மெக்சிகோல வாழ்ந்த ஆஸ்டெக் மக்கள் விவசாயம் பண்ற இடத்துக்கு ரொம்பவே இடம் கம்மியா இருந்திருக்கு. இதனால அவங்க என்ன பண்றாங்க, டெனோச்சிட்டிட்லன்ற ஒரு நகரத்தை ஏரி மேல உருவாக்கி இருக்கிறாங்க. இந்த முறைக்கு பேரு சினாம்பாஸ் அப்படின்ற மாரியும் சொல்றாங்க. நம்ம பழைய காலத்துலலாம் பண்டமாற்று முறை மூலமா வணிகம் செஞ்சுட்டு இருந்த காலகட்டத்தில இவங்க கோகோ சீட்ஸ வந்து பணமாவே யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. கடவுள் வந்து கோகோ சீட்ஸ வந்து பரிசா மனுஷங்களுக்கு குடுத்ததா இவங்க நம்புறாங்க. இது மட்டும் இல்லாம இந்த கோகோ சீட்ஸ்லயே நெறைய ஸ்கேமும் நடந்திருக்குது. அப்பேல கோகோ சீட்ஸ்க்கு பதிலா உள்ள வந்து மண்ண வந்து ஃபில் பண்ணி ஸ்கேமும் பண்ணியிருக்கிறாங்க. இது மட்டும் இல்லாம ஆஸ்டெக் மக்கள் அந்த காலத்திலேயே ஆண், பெண், பணக்காரன், ஏழை இந்த மாரின்னு எந்த பாகுபாடும் இல்லாம எல்லாருமே படிக்கணும் அப்படின்ற ஒரு கான்செப்ட்ட வச்சிருந்திருக்காங்க. அதுவும் இல்லாம இவங்க போருக்கு போறதுக்கு முன்னாடியோ, ரிச்சுவல்ஸ் பண்றதுக்கு முன்னாடியோ இவங்க வந்து ஒரு சம்பிரதாயம் பண்ணுவாங்களாம். அந்த சம்பிரதாயத்தில மனுஷ மண்ட ஓடு மாரி இருக்கிற ஒரு விசில் எடுத்து ஊதுவாங்களாம். இந்த விசில்ல வந்து வர சவுண்ட் வந்து கிட்டத்தட்ட 1000 ஆண்கள் வந்து கதர்ற சவுண்ட் மாரி இருக்கும் அப்படின்ற மாரி சொல்றாங்க. ஆஸ்டெக் மக்கள் உலாமலிச்லி அப்படின்ற மாரியான ஒரு விளையாட்டு விளையாடுவாங்க. இந்த விளையாட்டுல வந்து ஒரு ரப்பர் பந்த வந்து ஸ்ட்ரெய்ட்டா இருக்கிற ஒரு ஹூப்ல வந்து போடணும். அந்த ரிங்ல போடுறதுக்கு முன்னாடி அதுக்கு நெறைய ரூல்ஸும் இருக்குது. இதுல வந்து பாஸ்கெட் பால் மாரி நம்ம ஹேண்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணக்கூடாது. இடுப்ப மட்டுமே யூஸ் பண்ணி தான் இந்த விளையாட்ட விளையாடணும். இதுல பெரிய பிரச்சனையே என்ன அப்டின்னா, இந்த விளையாட்டு முடிஞ்சதுக்கு அப்புறமா தோக்குற டீம்ல இருக்கிற கேப்டன வந்து பலியிட்டுருவாங்களாம் இவங்க. இந்த மாரி டீமுக்கு நீங்க கேப்டனா போவீங்களா? அப்படின்றத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. நானும் தெரிஞ்சுக்கிறேன். பாய்.